ஹாய் காய்ஸ், டெம்பிளில் கிடைக்கிற பிரசாதம் லெமன் ரைஸ் வந்து இப்போ ரெகுலர் லெமன் ரைஸ் மாதிரி இல்லாமல் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கிது. அது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் தான் பார்த்தேன். ஸோ ட்ரை கோகோனட் எடுத்திருக்கேன், அப்புறம் ஜிஞ்சர், அப்புறம் வந்து மின்ட் லீவ்ஸ், கறி லீவ்ஸ், அப்புறம் வந்து ஒரே ஒரு க்ரீன் சில்லி மட்டும் எடுத்திருக்கேன், காரம் கம்மியாக இருக்கிறதுக்காக. நீங்கள் வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். கோகோனட் வந்து இந்த பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கோகோனட் ஃப்ளேக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கோர்ஸாக மிக்சியில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் ஸ்மூத்தாக அரைக்க தேவையில்லை. ஸோ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இதிலே ஆட் பண்ணிட்டேன், டர்மரிக் பவுடரை. ஸோ கோர்ஸாக தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து எண்ணெய் காஞ்சதையும் யூஸ்வலி நம்ம ஆட் பண்ணுற டெம்பரிங் மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து பீனட்ஸ், கறி லீவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் சில்லி அரைக்கிறதுக்கு போட்டனால இதில் நான் ஆட் பண்ணலை. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிடணும். மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணனால பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, எண்ணெயில் வந்து பேர்ன் ஆயிரும் இந்த பவுடரு ட்ரையாக இருக்கிறனால. ஸோ அது ஆகாமல் இருக்கிறதுக்காக உடனே நம்ம அது மேலேயே ரைஸ் அதை கிளறாமல் அதுக்கு மேலே ரைஸ் போட்டுட்டு ரைஸோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணினோம்னா அந்த பவுடர் பேர்ன் ஆகாது. அண்ட் மிக்ஸ் பண்ணதையும் அந்த கலர் எவ்வளோ அழகாக வைப்ரண்ட்டாக வந்திருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம டர்மரிக்கெல்லாம் அரைக்கும் போதே அந்த பவுடரில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பராக அந்த கலர் வந்திருக்கு. அண்ட் லெமன்ஸ் இப்போல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது, புளியறதே ரொம்ப கஷ்டம். என்னோடய லெமன் ஸ்குவீஸரும் சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ ராஜோட ஹெல்ப்பில் தான் இந்த லெமனை ஸ்குவீஸ் பண்ணேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இந்த லெமன் ரைஸ் வந்து நம்ம ரெகுலர் லெமன் ரைஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் லன்ச் பாக்ஸுக்கெலாம் வந்து லெமன் ரைஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சோம்னா ரொம்ப ஒரு சிம்பிளான அண்ட் ஃப்ளேவர்ஃபுல் லன்ச் ரெடி ஆயிரும். நான் இதை ட்ரை பண்ணேன். அண்ட் அக்ஷரா வந்து அவ்வளோவா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிட மாட்டா. பட் அவளுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, அவளுக்கு தான் நான் கொடுத்தேன் ட்ரை பண்ண சொல்லி. அவள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவளும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.